தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Realme இன்னைக்கு இந்தியால அபிஷியலா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. Realme C11 அப்படின்ற பேர்ல. இந்த ஸ்மார்ட் போன் ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ண C3 ல இருந்து ஒரு பெரிய ஜம்ப் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மொபைலுக்குள்ள அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்றத பார்த்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இந்த மொபைலை பத்தி என்னன்றதையும் சொல்றேன். இது எந்த விதத்திலயுமே வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது அண்ட் ப்ரொமோஷனும் வந்து கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ட்விட்டர்லயும் காலையில ஒரு போல் வச்சிருந்தேன். சோ இந்த C11 இன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. அன்பாக்சிங் வேணுமான்னு கேட்டிருந்தேன். சோ அதனால தான் எல்லாம் ஓட் பண்ணதுக்கு அப்புறம் சரி இன்ஃபர்மேஷனுக்காக தான் ப்ரோ ஷேர் பண்ணுங்க என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே மெயினான ஒரு அன்பாக்சிங்கை இப்போ கரெக்டாக லான்ச் ஈவெண்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே இது பிடிக்காத ஒரு விஷயம் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி குப்பையாக வந்து போடுறது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. லோகோவில் மஞ்சள் கலர் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ நம்ம இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யாரை பற்றி சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ரெண்டு பிராண்ட் இதை சொல்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்க்குறவங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு C11 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். Realme பிராண்டிங்கும் இருக்கு. ரைட் சைட்லையும் C11 கொடுத்துருக்காங்க. பின் பக்கமாக ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5000 mAh கொண்ட பேட்டரி, 13 மெகாபிக்சலுக்கான AI டியூவல் கேமரா, 6.5 இன்ச்க்கான டிஸ்பிளே அண்ட் Helio G35 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரிச் கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. பச்சையா இருக்குமா, அதனால பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பாக வந்து மாற்றி வச்சிருக்கேன். அந்த பச்சையும் இந்த பச்சையும் எப்படி இருக்கும்னு தெரியல. சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.007 வாட் per kg ஹெட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாமினல் லெவல் 1.6 வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லெவல், அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜருடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 watt 2 ampere தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 watt சார்ஜர், இது 2GB RAM வேரியன்ட் அண்ட் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். ஸோ ரொம்ப பாக்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இன்னொரு ஒரு சின்ன பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள கேஸ் இருக்குதா? கேஸ் இந்த வாட்டியும் கொடுக்கலீங்க. எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறமா நிற்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நத்திங் எல்ஸ். சிம் எஜெக்டர் டூல் அந்த பின் மட்டும் மறக்காம வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே சைடில் வச்சிடலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கு. கவர்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பச்சையாக தான் வந்து தெரியுது. Realme C3 ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த டிசைன் நல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு. அந்த ரெட் கலர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுல பாத்தீங்கன்னா பேட்டர்ன் நல்லா இருக்கு. மொபைல் பார்க்கிறதுக்கு பின் பக்கமா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஒரு நல்ல ஒரு கிரேடியன்ட் லுக் வந்து நல்லா இருக்கு. ஆனா இவங்க இவ்வளவு பெரிய பட்டையை போட்டு அதுல Realmeன்ற அந்த அவங்க பிராண்டிங்கை போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் தெரியல. எனக்கு டிசைனை பார்க்கும்போது ஐ ஹவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். பட் எக்ஸப்ட் இந்த Realme லோகோவை ஒன்று சின்னதாக போட்டிருக்கணும், இல்லை போடாமே விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் மை கருத்து. அண்ட் இந்த வாட்டி ஆஃப்டர் அ லாங் டைம் அவங்க கேமரோட டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே வெர்டிகலாக ரொம்ப பெருசாக ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்கும். பட் இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதுக்கு பார்க்கறது நல்லா இருக்கு. ஸோ மொபைல் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக ஆஸ் ஆல்வேஸ் நமக்கு 10 வாட்கான சார்ஜர் இருக்கு. அண்ட் நமக்கு கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டியும் மைக்ரோ USB கேபிள் தான் வந்திருக்கு. நத்திங் எல்ஸ் இந்த பாக்ஸ். ஸோ பாக்ஸில் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ மொபைலை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மொபைலை பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ணுற அதே சமயத்தில் இந்த மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துடலாம். ஸோ வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக் கீயும் வந்திருக்கு. அண்ட் மேல் பக்கத்தில் எதுவுமே வந்து கிடையாது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 2 சிம் பிளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு போடக்கூடிய அந்த ஸ்லாட்டும் வந்து இருக்கும். ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ் தான் வந்திருக்கும். கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. அண்ட் மைக்ரோ USB போர்ட் பிளஸ் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மொபைலும் நமக்கு Realme UI தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே இப்போதைக்கு ஓபன் இப்பதான் ஆகுது. அண்ட் பிரைட்னஸ் லெவல்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. நான் இன்டோர்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன், அவுட்டோர்ல வந்து பார்க்கல. சோ பிரைட்னஸ் லெவல்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கிற மாதிரி தெரியுது. எஸ், ஓரளவுக்கு வந்து இண்டோரில் நல்லாவே வந்து பளிச்சுன்னு வந்து தெரியுது. அண்ட் முக்கியமான விஷயம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு என்ன UI வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த வெர்ஷன் அண்ட் ஆண்ட்ராய்டு என்ன இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜில் நமக்கு 19.4GB வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் பூட்க்கு அப்புறமாக. ஸோ Realme UIலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாத ஒரு சில ஆப்ஸும் வந்து இருக்குது, பேன் பண்ண ஆப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மொபைல் வந்து நாங்கள் முன்னாடியே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு அப்படின்ற டைலாக் கொடுறாங்க. பட் வேணான்ற ஆப்ஸை நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷனும் வந்து இருக்கு. ஒரு சிலது இன்னும் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்து தேவையில்லாத மற்ற ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் தான். எக்ஸாக்ட்டா என்ன பிரைசிங் அப்படின்றது இந்த வீடியோ நான் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்து தெரியல. பிரைசிங் தெரியும் போது நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், செக் பண்ணி பாருங்க. பட் முக்கியமான விஷயம் இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தலாம். இந்த மொபைலில் நமக்கு 6.5 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே வந்து தராங்க. ஸோ ஒரு சின்ன டிராப் நாச் வந்து மேலே இருக்கு, நீங்களே வந்து பார்க்கலாம். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. RAM வேரியன்ட் எனக்கு கிடைச்சது 2GB RAM அண்ட் 32GB இன்பில்ட்
ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் தான் நான் வச்சிருக்கேன். அண்ட் பின் பக்கமாக கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான கேமரா PDF சப்போர்ட்டோட இருக்கு f2.2 அப்பச்சரில். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், பின் பக்கமாக உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கேமரா ஹவுசிங் இருந்தாலுமே 2 கேமரா தான் இருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கணும். குரோமா பூஸ்டோடைய சப்போர்ட்டும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் நமக்கு 5 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு f2.4 அப்பச்சரில்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதோடைய ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் நமக்கு Helio G35 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். 2.3 GHz உடைய கிளாக் ஸ்பீட் வந்து இதில் இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நமக்கு ப்ளூடூத் 5.0 ஆடியோ சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையான சின்ன சின்ன சென்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். சார் ரேட்டிங் நான் ஏற்கனவே சொன்னது போல 1.007 வாட் per kg ஹெட்டுக்கு வந்து இருக்கு. ஷட்டர் ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இல்லை. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக லேகிஷாக தான் வந்து இருக்கு. ஃபோக்கஸும் டேப் டு ஃபோக்கஸ் தான், நீங்கள் கொஞ்சம் பார்த்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். அண்ட் இமேஜ் உடைய குவாலிட்டி நீங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது முழுக்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான், ரிவ்யூ கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு மொபைல் கிடைச்சி நான் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு கலர்ஸாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து ஓகேவா தெரியுது. இண்டோரில் அவுட்டோரில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸும் போடுறேன், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. சரி நண்பர்களே, ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் பார்த்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அன்பாக்ஸே பண்ண, நான் இன்னும் யூஸ் பண்ண கூட ஆரம்பிக்கல. ஸோ இந்த என்னுடைய கண்ணில் பார்த்த இந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்லும்போது மட்டும் மெயினாக டிசைன் எனக்கு ஒரு 50-50 சொல்லும். 50% ஏன் அப்படின்னா கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு, பேட்டர்ன் நல்லா இருக்கு. பட் இந்த ரியல்மி லோகோ அப்படின்றது நல்லா நெத்தியில் பச்சை குத்துன மாதிரி இருக்கு, அதுவும் பச்சை கலர்லேயே இருக்குதா, பச்சை குத்துன மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தா பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா கிளாசிக்காக வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில் யூஸ் பண்ணும்போது 196 கிராம்ஸ் தான், 5000 mAh கூட பேட்டரி. அதுவும் கொஞ்சம் எப்படியும் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது 5000 mAh கூட ஒரு பேட்டரியோட நல்ல டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு ரியல்மி யூஐயில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கூகுள் ஆப்ஸ் இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஆப்ஸும் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரியே சீக்கிரமாக அப்டேட் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது கண்டிப்பாக ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். பிரைவசி கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை இவங்க எப்போ அப்டேட் பண்ணி ஒருவேளை லான்ச் பண்ணும்போது அஃபிஷியல் எல்லாருக்குமே கிடைக்கும் போது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ இது ஓகேவான டிவைஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அவ்வளோதான், ரிவ்யூ கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த C11 பற்றின என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மற்றும் அன்பாக்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றும் உங்களுக்கு வேறு எதுவும் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.